கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை பாதுகாப்பார். கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 41ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவான்களாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இது. ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் காண்பித்து அவர்களுக்கு தயவு செய்து உதவி செய்கிற மனுஷனை பாதுகாத்து அவனை கர்த்தர் உயிரோடே வைப்பார். அவன் பூமியில் பாக்கியவானாக இருப்பான். அப்படிப்பட்டவனை அவனுடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஏழை எளிய சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனால் அதை எதிர்பார்ப்போடு உதவி செய்தால் பலன் இல்லை. அவர்களுக்கு தேவையான சமயம் மனதுருக்கத்தோடு உதவி செய்ய வேண்டும். பல விதங்களில் வறுமையினால் பாடுபடுகிற அவர்களை குறித்த செய்திகளை நாம் கேள்விப்படும் பொழுது அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நாம் உயிரோடு இருக்கும் வரை நம்மை பாதுகாப்பார். ஏழைகளுக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய சத்துருக்களின் விருப்பத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார். ஆகவே நாம் ஏழை எளியவன் சிறுமைப்பட்டவன் மீது இரக்கம் உடையவராக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நமக்கு துணையாக நிற்பார். கர்த்தர் சிறுவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிறவர். அப்படிப்பட்டவனுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைவான். அவன் உயர்த்தப்பட்ட பொழுது உதவி செய்த நம்மை நினைவு கூறுவான். இந்த உலகில் சிறியவனாய் இருக்கிறவன் பரலோகத்தில் பெரியவனாய் இருப்பான். ஆகவே சிறுமைப்பட்டவனை அற்பமாய் எண்ணக்கூடாது. லாசரு ஐஸ்வர்வான் நிகழ்ச்சி இதற்கு பொருந்தும். ஜெபம். ஏழை எளிய மக்கள் மீது நாங்கள் கரிசனையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அப்படியாக நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுக்காமல் நடத்த எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. உமக்கே கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமேன்.